இந்த பொண்ணு ஒரு மலையோட எட்ஜில் ஒரு அழகான பூ இருக்கிறத பாக்குறா. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்கலான்னு போது தவறி அதுக்குள்ள இருந்து விழுந்துடுறா. விழுந்தவ எழுந்து பார்க்கும் போது வேற ஏதோ ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. இங்க இருக்கிற எல்லா ஃபிளவர்ஸ் மரம் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. அதுக்கப்புறம் இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே சுத்திட்டு இருப்பா. கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஏதோ டிஃப்ரெண்டா சவுண்டு கேக்குது. வந்து பார்த்தா அங்க ஒரு நிறைய பேர் நிக்கிறாங்க. அங்க ஒரு மந்திரவாதி பொண்ணு என்னமோ பண்ணிட்டு இருக்கும் போது அதை பார்த்தா இவ ஒரு சேட்டலைட் கேமராவை எடுத்து போட்டோ எடுக்கிறா. இவ போட்டோ எடுக்கும் போது ஒரு சின்ன சவுண்டு கேட்டுரும். உடனே இந்த மந்திரவாதி பொண்ணு யார் அவ எங்க எப்படி வந்தா அவளை போய் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட இருந்த அடியாள்கிட்ட எல்லாம் சொல்லிடுறாங்க. அவங்களும் அவளை துரத்த ஆரம்பிச்சிடறாங்க. இவளை துரத்திட்டு வந்த எல்லாத்துக்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வந்தாரு. அங்க பார்த்தா ஒரு அழகான வீடு இருக்கு. சரி அந்த வீட்டுக்குள்ள போய் ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இல்லாம டிஃப்ரெண்டா இருக்கு. இது வரைக்கும் யாருமே பார்க்காத மாதிரி இருக்குது. அப்புறம் வானத்துல ரொம்ப பெருசா ஒரு ப்ளூ கலர்ல ஒரு குருவி வருது. அதை போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி வெளியே வருவா. அந்த குருவி இவளை அங்கிருந்து தூக்கிட்டு போயிடும். இவ்வளவு அந்த குருவி கிட்ட என்ன எங்க தூக்கிட்டு போற என்ன விடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா.